கண்ணுக்கு கரெக்டா தெரிய மாட்டேங்குதுன்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப ஷார்ட்டா தெரியறதுனால ஓகே ஓகே ப்ரோ. லேப் இருந்துச்சுன்னா வீடியோ எடுத்து இதுல போட்டுருங்க. இல்லைன்னா நான் யூடியூப்ல போட்டுறேன் விட்டுருங்க. சரிங்க ப்ரோ இப்போ நான் அனலைஸ் பண்ணுறேன். இப்போ சில்வர் நான் அனலைஸ் பண்ணது கிடையாது. நான் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வரேன்னு பாருங்க. இப்போ இப்படி நான் எடுக்கிறேன் சார்ட், இந்த மாதிரி எடுக்கிறேன் ஓகேங்களா. எங்கேயாவது அப்படியே ஒரு யூ மாதிரி ஒரு டேர்ன் ஆகி வந்திருக்கும்ல, ஒரு ட்ரெண்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒரு மார்க்கெட் வந்திருக்கும். இங்கே பாருங்க, இங்க இருந்து செல்லு வந்துட்டு இருக்கு ஓகேங்களா. இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்விங்கில் எது லோன்னு பாருங்க. இது வந்து லோ இருக்கு. அப்போ இது ஸ்வீப் பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஸ்வீப் பண்ணி தான் இருக்கணும் அப்படி கிடையாது. லோ கரெக்டான லோவான்னு பார்த்துக்கணும். அப்போ இது கரெக்டான லோ ப்ரோ, ஈக்குவல் லோ இருக்கு ஓகேங்களா. அப்போ இந்த ஹையை மார்க்கெட் என்ன பண்ணுது, இது எடுக்குது ஓகேங்களா. இங்கேருந்து நம்ம ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ஹையை மார்க்கெட் எடுக்குது. ஸோ இது வந்து ஒரு வேல்யூபிளான ஹையா ப்ரோ, வேல்யூபிளான ஹை தான். ஆமாம் ப்ரோ. பிஓஎஸ் எங்கே நடக்குது, இங்கே நடக்குது. ஸோ இந்த இடத்துல பாடி க்ளோஸ் ஆகலை, அப்போ பிஓஎஸ் இதுதான் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ் நடக்குது. ஸோ தேர்டு கேண்டில் என்ன பண்ணிட்டான், அங்கேயே மிட்டிகேட் பண்ணிட்டான் ஓகேங்களா. தெரியுதுங்களா, இது பிஓஎஸ். ஓகே ப்ரோ. அப்போது அதுக்கு நெக்ஸ்ட் இங்கே பிஓஎஸ் நடந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆயிடுச்சு, உடனே உள்ளே வந்துட்டான் ஓகேங்களா. உள்ளே வந்துட்டு மேலே போயிட்டுருக்கான். அப்போ கூட இந்த டிமாண்டை வந்து பிரேக் பண்ணல ஓகேங்களா. அதுக்கு கீழே இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இது என்ன பண்ணுங்க, இந்த டிமாண்டை அப்படியே எக்ஸ்டெண்ட் ரைட்டு கொடுத்துருங்க. அது எப்போ இருந்தாலும் ஒரு நாள் வந்து நமக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கும். இந்த மாதிரி பெண்டிங்கில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா ஒரு மார்க் மாதிரி பண்ணிடுங்க சரிங்களா. மார்க் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபியூச்சரில் வந்து ப்ரோ என்னோட டிஸ்பிளே தெரியுதா? இல்ல ப்ரோ, வேற டிஸ்ப்ளே வந்துச்சு. இப்போ வந்துச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ வேல்யூபிளான கிளாஸ் எடுக்கிறீங்க, ஆனா நெட்வொர்க் கட்டாயி வருது. ஆமா ப்ரோ, என்னன்னு தெரியல ப்ரோ. ஒரு 1 வீக்காவே தான் ப்ரோ பிரச்சனையா இருக்கீங்க. பெங்களூர்ல இருக்கேன். ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஏன்னா நான் நம்ம பாக்குறத லைவ்ல சொல்லும் போது இன்னும் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ. என்ன பார்க்கலாம் விடுங்க. நீங்க எத்தனை டைம் புரியலன்னு சொன்னாலும் கிளாஸ் எடுத்துட்டே தான் இருக்க போறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஆனா எந்த டைம்ல உங்களை பாக்குறது கேட்கறதுன்னு தான் ப்ரோ பெட்டர். ப்ரோ நீங்க எந்த டைம்ல வேணாலும் பண்ணுங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ, சரிங்க. பார்ப்போம் ப்ரோ. ஏதோ ஒரு சம்டைம்ஸ் பார்க்காம இருப்பேன். மோஸ்ட்லி நான் பார்த்து பேசிடுவேன். எனக்கு கால் கூட பண்ணிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் கூட பண்ணிருங்க. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. ஓகே ப்ரோ. இது பிஓஎஸ் ப்ரோ. இந்த இடத்துல நமக்கு வந்து சோர்ஸ் நடக்குது ப்ரோ ஓகேங்களா. அப்போ இது என்ன ப்ரோ, இது சப்ளை தானே. சப்ளைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கானா, சப்ளைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கான். அப்போது இதை பெண்டிங்கில் போட்டுருங்க. இதை எரேஸ் பண்ணிடுங்க, கொஞ்சம் கச்சா கச்சன்னு இருக்கும் ஓகேங்களா. வேற எங்கே டிமாண்டுன்னு பாருங்கள். இது டிமாண்ட் ஓகே. இதை அப்படியே போட்டு வச்சுட்டே வாங்க. ஸோ இது வந்து நமக்கு சோர்ஸ். ஸோ இந்த இடம் நமக்கு பிஓஎஸ். நீங்க சொல்லுங்க ப்ரோ சுதாகர் ப்ரோ, பிஓஎஸ் அடுத்து எங்க வைக்கலாம்? ரொம்ப சின்னதா சார்ட் தெரிஞ்சது மொபைல்ல. ஓகே ஓகே. என்ன டைம் ஃப்ரேம் போடுறீங்க கூட எனக்கு தெரியல ப்ரோ. சரி நான் கிளாஸ பார்த்து பாக்குறேன் ப்ரோ. நானே டிஸ்பிளே அப்படி திருப்பினா கூட தெரிய மாட்டேங்குது ப்ரோ மொபைல்ல. ஓகே ஓகே ப்ரோ. அப்போ இதுதான் பிஓஎஸ் ஓகேங்களா. ஓகே. அப்போ இந்த லோவை எடுக்கலாமா, இல்ல தெரியறவங்களுக்கு சொல்லுங்க. இந்த லோ எடுக்கலாமா, எந்த லோ எடுக்கலாம்? செகண்ட் ஆஃப் போட்டோ தான் இதுவா ப்ரோ? அந்த ஸ்விங் இதுவா? ஃபர்ஸ்ட் லோ ஸ்வீப் ஆயிடுச்சா ப்ரோ? இல்ல அதை விட்டுருங்க. செகண்ட் ப்ரோ, செகண்ட் இல்ல செகண்ட் வந்து வேல்யூ கிடையாது. ஏன்னா நல்லா பாருங்க,
பிஓஎஸ் இங்க நடந்திருக்கு. இதுதான் ஹை. ஓகே. அப்போ இதுல இருந்து தான் ஸ்விங் இப்படி வருது. இது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க ஸ்வீப் பண்ணப்பயே நமக்கு தெரிஞ்சிருச்சு செல்லு ஆக போகுது அப்படின்ட்டு. அப்போ இந்த சப்ளைல நம்ம வெயிட் பண்ணுவோம். என்ன பண்ணியிருக்கான்? சப்ளைல வந்துட்டு போயிருக்கான். அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நம்ம லாஸ் ஆக போகிறது கிடையாது. ஆனால் ஒரு என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டு இருப்போம். ஓகே வரும், இல்லைனா இங்கே நம்ம உட்காந்துட்டு இருப்போம் வரும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நமக்கு என்ட்ரி வந்து இந்த இடத்துல எடுத்துட்டான். ஓகேங்களா? எடுத்துட்டு இங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹைலோ கரெக்டாக மார்க் பண்ணணும் ப்ரோ. இப்போ இது வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டு, அப்படியே வந்துக்கிட்டு இருக்க மார்க்கெட்டு தான் இது. ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து ஒரு ப்ரைஸ் மேலே போயிருக்கு, அப்படியே கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படியே இப்படி கீழே வந்துட்டு இங்கே போய் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ பிரேக் பண்ண ஹை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போது இந்த கேண்டல்ல இருந்து தான் நமக்கு ஸ்விங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸாக விக் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் ட்ராப்பு. நமக்கு இந்த இடத்துல நமக்கு ட்ராப் ஆகலை, ஆனால் என்ட்ரி கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகுது. அப்போது அடுத்த லோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதுதான் அடுத்த லோ. ஓகேங்களா? ஸோ நம்ம டிமாண்ட் இந்த இடத்துல எங்கேயாவது இருக்கா ப்ரோ? இப்போது மார்க்கெட்டிங்கை சோர்ஸ் பண்ணுது, இவ்வளோ தூரம் போகுது, இங்கே டிமாண்ட் இருக்கா ஏதாவது? இல்லை ப்ரோ, இல்லை. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. இந்த லோவை இங்கே எடுத்தனால இந்த விக்குக்கு ஒரு டிமாண்டுக்கு உண்டான பவர் இருக்கும். ஆனால் நம்ம என்ட்ரி போக போகிறது கிடையாது. இதில் இன்னொன்று சொல்கிறேன், ட்ரிக்கியாக ஒன்று சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த டிமாண்டை நம்ம இந்த விக்கை நம்ம எடுக்கிறோம். இந்த விக்கிலேருந்து நம்ம பை ஆகும்ன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம இதுலேருந்து பை ஆகும், இது வந்து பை ஆகணும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போது இங்கேருந்து என்ன பண்ணுறான்? மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறான். ரியாக்ட் பண்ணிட்டு கீழே போகிறோம். ஸோ நமக்கு பை ஆகலை. அப்போது ரியாக்ட் பண்ணிட்டு கீழே போனோம்னா அந்த இடம் நமக்கு செல்லாக மாறிடும். ஹிடன் சப்ளை ஃப்ளிப்பாக மாறிடும். அப்போது இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரி போடலாம். அந்த கிளாஸ் பார்க்காதவங்களுக்கு புரியாது, பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரி நம்மளால் போட முடியும். டிபி வந்து இந்த லோவில் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்போது இது பிஓஎஸ்னா இது சோச்சு, இது பிஓஎஸ், இது பிஓஎஸ், இதுவும் பிஓஎஸ். அப்போது இது சோச் பிஓஎஸ். இது அவ்வளோ பிஓஎஸ் வைக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு வச்சு இருங்க, இது இப்படி வச்சு பாருங்க. இப்போ இங்கே மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான். ஓகேங்களா? அப்போ இது என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன டைம் ஃப்ரேமில்? 4 hour டைம் ஃப்ரேமில் இருக்கும். ஓகேங்களா? அப்போது இதை வந்து நம்ம லோவாக எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடியது நமக்கு சப்ளை. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இங்கே போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஏதாவது அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட் இருக்கான்னு பாருங்க. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்கு. அதை வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். இப்போ மிட்டிகேட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பைக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் போட்டிருக்கீங்க பாருங்க பையே, பர்ஃபெக்டான பை தான். 15 minutesல. ஓகேங்களா? இப்போ நான் இந்த 4 hour டிமாண்டில் நான் இப்போ பை பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 15 minutesல அந்த டிமாண்டுக்கு ரீஃபைன்மெண்ட் மாடல் இருக்கான்னு பார்க்குறேன். நீங்கள் எத்தனை கிளாஸ் ப்ரோ பார்த்துருக்கீங்க? ப்ரோ நான் உங்க கிளாஸ்லாம் பார்த்துட்டேன் ப்ரோ. மறுபடியும் பார்த்துக்கிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. அதுலதான் ப்ரோ ஒரு செம டவுட்லாம் ஃபிளிப்ல ஒரு செம டவுட் வருது ப்ரோ. அதுதான் இப்பதான் நீங்க சொல்றீங்க டவுட் கேட்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கேட்கறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ 2 டிமாண்ட் இருக்கு. ஸோ ஒரு டிமாண்ட் மட்டும் எடுக்கிறாது, அது மிட்டிகேட் ஆன மாதிரி இருக்கு. பார்க்கலாம் இருங்க. ஒன்று மிட்டிகேட் ஆயிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நமக்கு ஸ்வீப் அதெல்லாம் தேவையில்லை, நம்ம கன்ஃபர்மேஷன் தானே பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த டிமாண்டில் பை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. இதில் பை பண்ணலான்னு பிளான், உங்கள் பிளான். ஓகேங்களா? எஸ்எல் வந்து இங்கே வைக்கிறீங்க. டிபி வச்சிங்கன்னா எங்கே ப்ரோ வைப்பீங்க? அதுதான் ப்ரோ நீங்க மார்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல ப்ரோ அவ்வளவு வேணாம் ப்ரோ, அதுக்கு முன்னாடி ப்ரோ இந்த மாதிரி என்ட்ரி எடுக்காதீங்க ப்ரோ. 1:2 ப்ரோ. இதெல்லாம் எடுக்காதீங்க.
ஒண்ணு ஓகே. உங்களுக்கு இப்படி போறதுக்கு உங்களுக்கு முடியும் அப்படின்னா இந்த என்ட்ரி 1:3.9 இது எடுங்க. ஓகேங்களா? ஆனா இதுலயே ஓகே வந்து நம்ம என்ட்ரி முடிச்சிருக்கலாம் இந்நேரத்துக்கு. பார்க்கலாம் இருங்க. 15 மினிட்ஸ்ல 15 மினிட்ஸ்ல நமக்கு வந்து இந்த இடத்த வந்து எடுத்துருச்சு பிளாக்கை. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 5 மினிட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு மிட்டிகேஷன் நடந்துச்சு. ஸோ 5 மினிட்டோட கரண்ட் ஹை பார்த்தீங்கன்னா இதுதான் 5 மினிட்டுக்கு. ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணால் நம்ம பை போலான்னு பிளான் பண்ணுறோம். ஆனால் இங்கே என்ன நடக்குது, கீழே பிரேக் ஆயிடுச்சு. அதெல்லாம் எரேஸ் பண்ணுறோம். அப்போது 5 மினிட்டுக்கு ஹைனா எது ப்ரோ? இதுதான் ஹை. இதுதான் ஹை. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பை போக மாட்டீங்க. அது ஸ்வீப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இந்த ஹையை பிரேக் பண்ணாதான் நம்ம வந்து பை வந்து போவோம். ஓகே. இப்போ நமக்கு இங்கே சோர்ஸ் நடந்துருச்சு. அப்போ இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. இதுல ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு ப்ரோ. நிறைய டிமாண்ட் இருந்துச்சுன்னா போயிடாதீங்க. என்ட்ரிலாம் போக வேணாம். 2 டிமாண்ட் இருந்துச்சுன்னா போங்க, தாராளமா போகலாம். ஸோ இது ஒரு டிமாண்ட் இருக்கு. இதுல 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 டிமாண்ட் இருக்கா? டிமாண்ட் இல்லை. ஓ சூப்பர் ப்ரோ, ஒரு டிமாண்ட் கூட இல்லை. இங்க ஒன்று இருக்கு. இது ஒன்று இருக்கு ப்ரோ. ப்ரோ பர்ஃபெக்ட் என்ட்ரி போடலாம் நீங்க சில்வர்ல. இதுதான் இருக்கிற 2 டிமாண்ட். இதுதான், எல்லாம் கேன்சல் பண்ணிருங்க. ஒரு டிமாண்ட் ஃபெயிலியர். ஓகே ப்ரோ. இங்க கீழே எக்ஸ்ட்ரீம்ல ஒரு டிமாண்ட் இருக்கு. இதுல ட்ரை பண்ணுங்க 5 மினிட்ஸ்ல. ஆமா, சேம் டைம் ஃப்ரேம்ல ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ டிசிஷனல் பாயிண்ட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து போவோம். 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஆனால் நேராக வந்திருக்கான், பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா? நேராக வந்திருக்கான். ஸோ இதில் நம்ம என்ட்ரி போயிருக்க மாட்டோம். அப்போது இங்கே எக்ஸ்ட்ரீமில் ஒரே ஒரு டிமாண்ட் தான் இருக்குது. உங்களோட ஃபோக்கஸ் இங்கே தான் ப்ரோ இருக்கணும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே பை ஆக போகிறோம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதில் வந்து ரீஃபைன்மெண்ட் மாடல் பாருங்க. 1 மினிட்ல 1 மினிட் வருது. 1 மினிட் வருதா என்னன்னு தெரில, இன்னும் பே பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு டிமாண்ட் பாருங்கள். டிசிஷனலில் சரி, எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் அப்படியே போட்டாலும் ஓகே தான், அது ஆக்டிவ் ஆகும். ஆனால் இந்த என்ட்ரி, இப்போ நான் சொல்ல போகிற என்ட்ரியை நல்லா பார்த்துக்குங்க. இதில் என்ட்ரி போங்க. இன்னைக்கு இங்கே டிமாண்ட் இருக்குது இந்த இடத்துல. இந்த இங்கே மேலே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து 15 மினிட்ஸ் டிமாண்டு, கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து 1 மினிட் டிமாண்டு. 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா 15 மினிட்ஸ்லேயே பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் டிமாண்டில் பார்த்து பை போகலாம். ஓகேங்களா? இன்கேஸ் 1 மினிட்ல உள்ள வருது அப்படின்னா நீங்க 1 ப்ரோ இது வந்து 5 மினிட்ஸ் தானே ப்ரோ இது? அப்ப சாரி ப்ரோ, இது வந்து 5 மினிட். ஓகேங்களா? இந்த 5 மினிட்டுக்குள்ள உள்ள வருதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இல்ல உள்ள வந்துட்டு கன்ஃபர்மேஷன் சோர்ஸ் கொடுக்குதான்னு பாருங்க. 5 மினிட்ல இருந்து 1 மினிட்ல சோர்ஸ் கொடுக்குதான்னு பாருங்க. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? இந்த 1 மினிட் இருக்கு பாத்தீங்களா? இந்த 1 மினிட்ல வந்துச்சுன்னா நீங்க டைம் ஃப்ரேம் லோ பண்ணி பார்க்க தேவையில்ல. இங்கே 5 மினிட்ல வந்துச்சுன்னா 1 மினிட்ல சோர்ஸ் பார்க்கணும். இங்கே 1 மினிட்ல வந்துச்சுன்னா சேம் டைம் ஃப்ரேம்ல அப்பயே நீங்கள் சோர்ஸ் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு உடனேவே கிடைக்கும். 1 மினிட்ல இப்படி வந்துகிட்டு இருக்கும், சோர்ஸ் உடனே கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் 5 மினிட்ல இங்கே வரும்போது ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்கும். அப்போ 1 மினிட் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2 சோர்ஸ் 4-5 டிமாண்டு கூட கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் 1 மினிட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. இந்த 1 மினிட்ல ஒன்ஸ் வந்து எடுத்துட்டு 1 மினிட்ல சோர்ஸ் கொடுத்துட்டான்னு வைங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க, பை அடிச்சிருங்க. டிபி என்ன தெரியுமா பண்றீங்க, டிபி எங்க செட் பண்றீங்கன்னா இந்த ஹையை தாண்டி ஏதாவது ஒரு சப்ளை இருக்கான்னு பாருங்க ப்ரோ. 15 மினிட்ஸ்ல பார்த்தலாம், அப்போ பெருசா தெரியும். ஓகேங்களா? இங்க ஹை இருக்கு, இதை தாண்டி ஏதாவது ஒரு சப்ளை, ஃபர்ஸ்ட் சப்ளை இங்க இருக்கு.
ஓகேங்களா? ஓகே ப்ரோ. செகண்ட் சப்ளை இங்க இருக்கு. ஸோ நான் என்னோட என்ட்ரி மாடல் இதுதான். நான் இப்படி தான் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி. ஓவர் டிபிலாம் வைக்க மாட்டேன். ஆனால் அந்த ஓவர் டிபியோட ப்ராஃபிட்டை சின்ன டிபிலே பிடிச்சிருவேன். ரிஸ்க் ரிவார்டு மெயின்டைன் பண்ணி அடிக்கும்போது. இப்போது இந்த 1 மினிட்ல நான் என்ட்ரி போகிறேன். டைரக்ட் என்ட்ரி இல்லை கன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா இன்னும் ரிஸ்க் கம்மியாகும். நான் டைரக்ட் என்ட்ரிக்கே நான் சொல்கிறேன். ஓகே. அப்போ 4 ஹவரில் என்ட்ரி போகும்போது 1:1 எவ்வளோ ப்ரோ இருந்துச்சு? 1:2 சொன்னீங்க ப்ரோ. 1:3.9 இருந்துச்சு. ஓகே. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ ப்ரோ இருக்கு? எனக்கு தெரியல ப்ரோ. 1:12.2 இருக்கு. 1:12.2 ஓகேங்களா? ஓகே. இது ஓவராலாக 15 மினிட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு நாள்லேயே இல்லை ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரத்துலேயே உங்களுக்கு டிபி அடிச்சிடும். ஸோ நீங்கள் 4 ஹவரில் பிடிக்க வேண்டிய என்ட்ரி 4 ஹவரில் பிடிக்க வேண்டிய ப்ராஃபிட்டை நீங்கள் இங்கே ஒரு 1 ஹவர் 2 ஹவர் 1 டேல நீங்கள் வந்து எடுத்துடலாம். இந்த பொசிஷன்லேயே நீங்கள் ரிஸ்க் ரிவார்டை மெயின்டைன் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் சேம் ப்ராஃபிட் அதோட அதிகமான ஒரு 4 டைம்ஸ் அதிகமாக ப்ராஃபிட்டே நீங்கள் இந்த இடத்துல எடுக்க முடியும். சேம் ரிஸ்க்கு சேம் தான். ஓகே. ஓகே ப்ரோ. லாஸ்ட் கிளாஸ் பாருங்க ப்ரோ, ரிஸ்க் எல்லாம் எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரி ப்ரோ, பார்த்துக்கோங்க. நீங்க இங்க ப்ரோ இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம்ல பிராக்டிஸ் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச டைம் ஃப்ரேம் எல்லாத்துலயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு நான் சொல்றது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து பெரிய டைம் ஃப்ரேம். அதுலேருந்து 4 ஹவர் வாங்க, 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் வந்து 5 மினிட் வாங்க, 1 மினிட் வாங்க. உங்களுக்கு என்ன ஸ்டெப் வந்து பிடிக்குதோ அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க ப்ரோ. இப்போ நீங்கள் படித்த கிளாஸில் நீங்களே ஒரு விஷயம், கிளாஸ் எப்பயுமே நார்மலாக இருக்கும். அதை நீங்கள் ப்ரோ லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் பாருங்கள், இப்போது இதுதான் என்னோட ப்ரோ லெவல். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் என்னோட ப்ரோ லெவல். ஒன் டேலே முடிச்சிருவேன், பெரிய ப்ராஃபிட்டே பிடிச்சிருவேன். இதை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு இதை மட்டுமே நான் பண்ணுறனால அதில் நான் ப்ரோ லெவலாக இருக்கேன். ஸோ இது நீங்களும் வந்து இப்போ நான் சொன்னதே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா லைஃப் லாங் உங்களால் ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். இல்லைனா நீங்கள் ஸ்வீப்பில் ஒரு என்ட்ரி பார்க்குறீங்க, அதில் ப்ரோ லெவலாக இருக்குன்னா நீங்கள் ஸ்வீப்புக்கு வரும்போது உங்களால் சூப்பராக என்ட்ரி எடுக்க முடியும். என்னால் அந்த மாதிரி என்ட்ரி எடுக்க முடியாது. ஒரு சிலர் வந்து பிஓஎஸில் பார்ப்பாங்க, ஒரு சிலர் ஃப்ளிப்பில் பார்ப்பாங்க. இது எதுலாவது ஒன்று ப்ரோ லெவலாக மாஸ்டர் பண்ணி வச்சுக்குவாங்க. அது நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிடுவீங்க. உங்களுக்காகவே அது நடந்துடும். நீங்கள் பண்ண அதில் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ப்ராஃபிட் தான், லாஸே கிடையாது. ஓகேங்களா ப்ரோ? இதெல்லாம் இப்போ ஃபண்டட்ல நம்ம ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஃபண்டட் அக்கௌண்ட்ல என்ன ப்ரோ? ஃபண்டட் அக்கௌண்ட்ல இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. பண்ணுங்க ப்ரோ. ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கி வச்சிருக்கீங்களா? இல்ல ப்ரோ ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வாங்குறேன். அந்த ட்ரையல் இருக்குமே அதுவா? அது வாங்கி பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க ப்ரோ. எனக்கும் ஃபண்டட் அக்கௌண்ட் பத்தி சொல்றேன்னு சொல்லிருக்கீங்க ப்ரோ. இன்னும் எதுவும் தெரியல ப்ரோ. கால் பண்ணுங்க ப்ரோ, சொல்றேன். சரிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. நோட் பண்ணிக்கிட்டீங்களா சில்வர்? இந்த என்ட்ரி எடுத்துருங்க. நோட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. சூப்பரா சொல்லிருக்கீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. நீங்க 1 மினிட்ல 5 மினிட்ல வந்துச்சுன்னா 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பாருங்க. 1 மினிட்ல வந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சர் ரொம்ப சின்னதா இருக்கும், உடனே கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். நீங்க என்ட்ரி போடுறதுக்குள்ள என்ட்ரி ட்ரிகர் ஆயிரும். டக்குன்னு பார்த்து எடுத்துருங்க. ஓகே ப்ரோ. இதே மாதிரியே 4 ஹவர் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு ஹை, இப்போ இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கா, இந்த ஹையை பிரேக் ஆன உடனே என்ன பண்ணுங்க, இந்த இங்க இருக்க பாடி க்ளோஸ் பண்ண உடனே, இந்த ஹையை பாடி க்ளோஸ் பண்ண உடனே நீங்க வந்து பிரேக் இவன் பண்ணிருங்க. எஸ்எல் எடுத்து என்ட்ரி பாயிண்ட்ல போட்டுங்க. அவ்வளவுதான். போட்டு மொபைல் பாக்கெட்ல போட்டு போய் ஒர்க்கை பாருங்க. சரிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஈவினிங் ஒரு சின்ன டவுட் இருக்குது ப்ரோ, கால் பண்றேன் ப்ரோ. பண்ணுங்க ப்ரோ, பண்ணுங்க. யாருக்கு என்ன டவுட் இருக்கோ பண்ணுங்க, பண்ணி கேளுங்க. சரிங்க ப்ரோ. நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சரி. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் யாரு ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க? வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது அனலைஸ் பண்ணா சொல்ல கூட பண்ணிடலாம், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இது கிளாஸ் எல்லாம் பார்த்துடலாம், ஹோம்வொர்க்ஸ் பார்த்துடலாம். சாம் ப்ரோ,
சாம் ப்ரோ என்ன ப்ரோ 2 தான் இருக்கு, நிறைய பண்ணுங்க ப்ரோ. சாம் ப்ரோ இருக்கீங்களா? இது சப்ளை எடுத்திருக்காரு, இது தப்பு. இது சப்ளை மிட்டிகேட் பண்ணியிருக்க போல இருக்கு. இது நம்ம சொல்லவே முடியாது. கேண்டல்ஸ்லாம் ரொம்ப இதாக இருக்கு. சாம் ப்ரோ ஓம் ப்ரோ இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ, கொஞ்சம் நல்லா பண்ணுங்க ப்ரோ. இப்போ ஹோம்ஒர்க்லாம் பார்த்தீங்களா, அவங்களாம் பண்ணியிருக்காங்களா, அது மாதிரி பண்ணுங்க. இது Okay. பாருங்க, இது கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஸோ நீங்கள் ரேலி அந்த பேஸுக்கு மட்டும் போட்டிருக்கீங்கல்ல, ஓம் ஸோ ப்ரோ பேஸ் மட்டும் போட்டிருக்கீங்கன்னா கரெக்டு தான். இதெல்லாம் பேஸ் தான். ஓகே, இதெல்லாம் பேஸ். கிருஷ்ணா ப்ரோ, கிஷான் கிருஷ்ணா ப்ரோ, கிருஷ்ணா ப்ரோ இருக்கீங்களா? BOS சோச், BOS சோச், இது சோச் தான். BOS சோச் BOS சோச்சு, இங்கே BOS சோச். ஓகே, கரெக்டாக போட்டிருக்காரு. BOS இதுவும் வந்து BOS தான். அப்போ இந்த சப்ளைல வந்துட்டு போயிருக்கான். அப்போ இது ஒரு BOS தான், இது ஒரு வேல்யூபிள் தான். BOS ஓகே ஓகே. கரெக்டாக போட்டிருக்காரு. ஓகே, சூப்பர் ப்ரோ. ட்ரெக்ஸ் ப்ரோ இந்த ஹோம்ஒர்க் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கணுமா? இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கு. என்ன ப்ரோ? இல்ல இந்த ஹோம்ஒர்க் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கணுமான்னு கேட்டேன் ப்ரோ. இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதான் லீவ் ஆகும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ப்ரோ, சரி ஓகே. ஸோ இது BOS, இது சோச் வரும். சரி, இது லேட்டராக பார்த்துடலாம். சாம் ப்ரோ ஓம் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓம் ப்ரோ நல்லா இருக்கேன். நீங்க எப்படி ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ. இது BOS, இது சோச். கரெக்ட் ப்ரோ. BOS சோச் லோ. சூப்பர் ப்ரோ, கரெக்டாக போட்டுருங்க ஹை லோஸ்லாம். கரெக்ட். BOS சோச் கரெக்ட் ப்ரோ. இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து ஒர்க்காக இருக்கும். சாரி, இது ஒர்க்காக இருக்கும். கோல்டு சார்ட்டு. ஓகே ப்ரோ கரெக்ட் ப்ரோ, கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. அருள் ப்ரோ இருக்கீங்களா? டிமாண்டு சப்ளை, இது சப்ளை கிடையாது, இது டிமாண்டு. இதுதான் சப்ளை. ஆக்சுவலாக இங்கே இந்த டிமாண்ட் வந்து இங்கே மிட்டிகேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து வேல்யூ கிடையாது. இங்கேயே மிட்டிகேட் ஆகிடுச்சு, அப்போ இது வேல்யூ கிடையாது. இதோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற டிமாண்டை தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? இதுவும் டிமாண்டு கிடையாது. ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இது டிமாண்டாக வரும். இந்த இடத்துல ஹை வந்து பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு, அப்போ இது டிமாண்டு. நீங்கள் டிமாண்ட் எடுக்கிறீங்க, மார்க்கெட் இங்கே க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அப்போது செகண்ட் டிமாண்டு இந்த விக்கு தான். இந்த விக்கு எடுக்கிறீங்க, இந்த விக்கில் மார்க்கெட் வந்து நின்றுக்கிட்டே இருக்கு, மறுபடியும் உள்ளே வந்துருக்கு. இதுல ஒரு டவுட் ஒன்று இருக்கு ப்ரோ. இந்த சப்ளை போட்டிருக்காரு தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ. அந்த டிமாண்டுக்கு மேல போட்டிருக்காரு ஆமாம் சப்ளை. ப்ரோ.
இதுல பாருங்க ப்ரோ, ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்கு தானே ப்ரோ, இங்கால ரைட், இந்த பக்கம் இந்த ரைட்டா? 2 போட்டிருக்கு. இத வந்து ப்ரோ நம்ம டிமாண்ட் எடுத்தா ப்ரோ, இது மேல போயிட்டு இந்த சப்ளைல மிட்டிகேட் ஆயிருக்கு தானே ப்ரோ. இதை டிமாண்ட் எடுத்தா எப்படி மிட்டிகேட் ஆயிருக்கு அது சொல்றீங்களா? இல்ல இல்ல, ஆ இந்த சப்ளை, இந்த இந்த டிமாண்ட் இருக்கு தானே ப்ரோ. ப்ரோ இந்த டிமாண்ட்னா இது ப்ரோ, இதுவா இது சொல்றீங்களா? இல்ல இல்ல, அதுக்கு மேல சப்ளை போட்டிருக்கிறாரு. சப்ளைன்னு போட்டிருக்காரு தானே ப்ரோ. ஆமா அதுல ப்ரோ. இந்த இந்த சப்ளைல வந்து மிட்டிகேட் ஆயிருக்கு தானே. இதுல மிட்டிகேட் ஆயிருக்குன்னு சொல்றீங்களா? இதுல ஒரு ஓபி இருக்கு தானே ப்ரோ. இல்ல ப்ரோ, அப்படி கிடையாது. இருங்க நான் சொல்றேன். இதெல்லாம் எஸ்எம்டி, இதெல்லாம் ட்ராப் ஆகக்கூடியது. அப்ப நீங்க இதை எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு எஸ்எல் அடிச்சிரும், இல்லைன்னா இங்கே எஸ்எல் அடிச்சிரும். இது வந்து போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன ப்ரோ, ஹை பி, இங்க வந்து நமக்கு பிஓஎஸ் நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு டிமாண்ட்ன்றது இங்க ஒரு விக் இருக்கு பாருங்க, இது ஒரு டிமாண்ட், சரிங்களா? இங்க இருக்கக்கூடியது டிமாண்டே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ஹையை எடுக்குது. இந்த ஹையை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டிமாண்டை எடுத்துருச்சு. இந்த இடத்துல டிமாண்டை எடுத்துருச்சு, ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு டிமாண்டு இந்த விக் இருக்குல்ல, இந்த விக் தான் ஒரே ஒரு டிமாண்ட். அந்த விக்கில் தான் என்ன பண்ணிட்டு இருக்கான் மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகி நின்றுக்கிட்டே இருக்கான், ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, அந்த விக்கோட எண்டு வரைக்கும் மார்க்கெட் வந்து நின்றுக்கிட்டே இருக்கான், ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு, ஸோ அந்த விக்குள்ளேயே நமக்கு கண்டிப்பாக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷனோட என்ட்ரி தான் இந்த இடம். அப்போது லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம குறைஞ்ச சின்னதாக எஸ்எல் இவ்வளோ தான் வச்சுருப்போம். இப்போ நான் உங்களுக்கு சில்வரில் சொன்னேன் பாருங்க, அந்த மாதிரி சின்ன எஸ்எல்லாக இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கேன்ல, சப்ளை இங்கே இருக்குது, மேலே கிடையாது, இதுதான், தெரியுதுங்களா? இந்த சப்ளையில் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த சப்ளையில் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு இருக்கேன். ஸோ அந்த சப்ளையில் டிபி கொடுத்துட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்ம இந்த டிமாண்டில் பிடிக்கிற என்ட்ரியை விட, இந்த டிமாண்டில் இப்போ நம்ம ஒரு என்ட்ரி போடுறோம், இந்த மாதிரி இந்த ஹையில் வைக்கிறோம். ஸோ இந்த என்ட்ரியை விட நம்ம இந்த சின்ன எஸ்எல்ல ரிஸ்க் ரிவார்டு மெயின்டைன் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். என்ட்ரி எடுக்கிறோன்றப்போ இந்த இடத்துல நம்ம அது ஒரு $1000 நம்ம கெட் பண்ணுற இடத்துல இந்த இடத்துல $1 lakh நம்மளால கெட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ நம்ம இந்த ஹை வரைக்கும் விடணும், பெரிய ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றத விட மேலே இருக்கக்கூடிய சப்ளைல ஹோல்டு பண்ணிட்டாலே இங்கே கிடைக்கிறத விட நமக்கு 10 times வந்து பெருசாக நமக்கு இந்த இடத்துல கிடச்சிரும். வித்தின் 1 day 2 daysலேயே நம்ம முடிச்சிடலாம் ட்ரேடை. ஆனால் இது 1 month கூட ஆகலாம் மேலே போகிறதுக்கு, ஓகேங்களா? கிளாஸை ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் எல்லாம் பார்த்து முடிச்ச பின்னாடி நம்ம லைவ் என்ட்ரிஸ்லாம் போகலாம். லைவாக என்ட்ரி எடுக்கிறதுலாம் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். நீங்களும் என்ன மாதிரி ப்ரோ லெவலுக்கு வந்துடுவீங்க. ப்ரோ இதில் வந்து இது ஃப்ளிப்பாக எடுக்கலாம் தானே ப்ரோ? இது எது ப்ரோ? இப்போ இந்த இதில் இந்த எஸ்எம்டி இருக்கு தானே ப்ரோ? ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. எது ப்ரோ ஃப்ளிப்பாக எடுக்கிறீங்க? இதுவா? இந்த எஸ்எம்டி இந்த இதுல நீங்க அந்த அதுல பாருங்க ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்கு ப்ரோ. இதெல்லாம் நீங்க பார்க்கவே கூடாது. ஏன்னா இப்போதான் என்னன்னா இதுதான் வந்து பிஓஎஸ், ஓகேங்களா? அப்போ கரண்ட் லோ எது ப்ரோ? இங்க இந்த 1க்கு முன்னுக்கு இருக்கிறது இதுவா? ஓ, இதுதான் கரண்ட் லோ, ஓகேங்களா? அப்போ இந்த லோ இங்க இருக்கக்கூடிய ஹை, இந்த ஹைக்குள்ள என்ன நடந்தாலும் உங்க கண்ணுல பார்க்கவே கூடாது. ஒரு டிமாண்டை பிடிச்சிட்டிங்களா, அவ்வளவுதான். இந்த இடத்துல என்ட்ரியை போடுங்க. நான் சொன்ன மாதிரி கிரைட்டீரியா பில்ட் பண்ணி என்ட்ரி போடுங்க. இதுக்குள்ள ஃபிளிப் பிடிக்கிறேன், இதுக்குள்ள போறேன் அப்படின்னா இதெல்லாம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ராப் அடிக்கக்கூடிய இடங்கள். இதெல்லாம் இங்க நீங்க எதுவுமே பார்க்க கூடாது. இந்த டிமாண்ட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை அப்படியே ஹோல்டு பண்ணிடணும், அவ்வளவுதான், நிறுத்திடணும் அந்த இடத்துல. நீங்க இதுல ஃபிளிப் அதெல்லாம் பார்க்க கூடாது. இன்கேஸ் இங்க இருக்கக்கூடிய லோ இருக்கு பாத்தீங்களா, இந்த லோ இப்போ போட்டிருக்கேன்ல, இந்த லோவை வந்து இப்போ இங்க அடிச்சிட்டான் அப்படின்னா நீங்க வந்து இங்க வந்து சப்ளை எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றீங்க, ஆமா தானே ப்ரோ? ஓ அதுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. இந்த ஃப்ளிப்புக்கு ஒரு சினாரியோ இருக்கும் ப்ரோ, அது நீங்க பார்க்குறீங்களோ பார்க்கலையோ தெரில. ஸோ இந்த ஃப்ளிப்புக்கு சினாரியோ ஒரு டிமாண்டில் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ இந்த டிமாண்ட் இருக்குது, இந்த டிமாண்டில் ரியாக்ட் பண்ணுறான். இப்போ இங்கே எஸ்எல் அடிச்சிட்டான், சாரி இந்த லோவை வந்து அடிச்சிட்டான்னா கண்டிப்பாக இது ஃப்ளிப்பு ஆக்டிவ் ஆகும்.
ஓகே ப்ரோ. இந்த இடம் ஓகேங்களா. நமக்கு என்ன நடக்கணும், நமக்கு வந்து இந்த டிமாண்ட்ல ரியாக்ட் பண்ணணும், கண்டிப்பா ரியாக்ட் பண்ணணும். ஸோ ரியாக்ட் பண்ணாதான் இந்த டிமாண்டுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்றது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அது. சரிங்களா? ஓகே ப்ரோ. ரேலி பேஸ் ட்ராப் பேஸ் ட்ராப். இது ட்ராப்பு, இது பேஸ் ட்ராப் கிடையாது ஆக்சுவலா. ப்ரோ நீங்க உங்களோட சார்ட் தானா இது? இது என்னது இல்ல ப்ரோ, அந்த அருள் ப்ரோ ஏதோ அருள் ப்ரோ. ஓகே ஓகே. இது ட்ராப்பு, இது பேஸ் ட்ராப் கிடையாது ஆக்சுவலா. இது ரேலி. இந்த கேண்டில் பாருங்க, இது ரேலி, இந்த 2 கேண்டலும் பேஸ், இந்த 3வது கேண்டில் ட்ராப். அப்போ இந்த கேண்டில் வந்து வேல்யூ. இந்த பேஸ் போட்டிருக்காரு, அது கரெக்டா போட்டிருக்காரு, ஆனா இப்படிதான் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் கலர் கேண்டில் வந்து ட்ராப்பு, இது வந்து பேஸ், இது ரேலி. 3 கேண்டலை பார்த்தா போதும், அந்த மூமெண்ட்டே பார்த்தோம்னா நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ கண்டினியூஸ் அண்ட் ரிவர்ஸ். என்ன இவ்வளோ சீக்கிரம் போயிட்டாரு? ரிவர்சல் பிரச்சனையோ தெரியல ப்ரோ. இல்ல ஏதோ ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. கண்டினியூஸ் பேட்டர்ன். இங்க பேஸ் போட்டிருக்காரு பாருங்க, பக்காவான பேஸ். இந்த விக்ல எடுக்க சொல்லியிருக்கேன், விக்ல எடுத்தாலே போதும், நல்லா ஸ்னைப்பர் அடிப்பான் ப்ரோ. இது இப்ப இந்த இதுல வந்து ப்ரோ இந்த 50% இந்த பாடி கேண்டில் இருக்கு தானே ப்ரோ? ஆமா ப்ரோ. அதோட சேர்த்து இந்த மேல இருக்கிற விக்கையும் சேர்த்து அப்படி எடுக்கலாம் தானே? இங்க இருந்து இவ்வளவு தூரம் எடுக்கலாம். ஸோ நீங்க டைரக்டா என்ட்ரி போறீங்கன்னா அந்த விக்கை மட்டும் எடுத்தா போதும். ஏன்னா விக்கை வந்து இப்போ இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டில் நம்ம வந்து என்ட்ரிக்கு போடுறோம், ட்ரை பண்றோம். அப்போ ரிஸ்க் வந்து பெருசா இருக்கு. அப்போ ரிஸ்க்கை கம்மி பண்ணி விக்ல போடுங்க. விக்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி எடுத்துட்டு கீழே போச்சுன்னா ஓகே. இன்கேஸ் அங்கே விக்ல என்ட்ரி எடுக்காம இந்த பிளாக்ல வந்துட்டு திரும்புதுன்னா நம்ம இந்த பிளாக்ல கன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஸோ அக்ரெசிவ் என்ட்ரி போறவங்களுக்கு அந்த விக்ல போட்டால் சூப்பராக இருக்கும்னு சொல்றேன். நம்ம எப்படி இருந்தாலும் அக்ரெசிவ் என்ட்ரி போக கூடாது. ஓகேங்களா? இங்க இருந்து விக் வரைக்கும் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டல் வந்து மிட்டிகேஷன் பண்ணிடுச்சு. செகண்ட் கேண்டில் ஒரு டோஜி கேண்டில் மாதிரி இருக்கு. தேர்டு கேண்டில், ஃபோர்த்து கேண்டில், ஃபிஃப்த் கேண்டில் ஒரு ட்ராப் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபிஃப்த் கேண்டில் ட்ராப் ஆயிருக்கு. அப்போ இவ்வளவு தூரம் மார்க்கெட் இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ நம்ம லோ டைம் ஃப்ரேம்ல இந்த ஒயிட் கலர் கேண்டில் இருக்குல்ல, இந்த ஒரு டோஜி கேண்டில் மாதிரி, இந்த கேண்டில் இது இந்த டிராப் கேண்டில் வந்து நமக்கு சோச்சா மாறிடும் லோ டைம் ஃப்ரேம்ல. அப்போ இந்த பின்பார் கேண்டில் என்ன பண்ணும், நமக்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடைச்சிடும் இந்த ஒரு மூமெண்ட்லேயே லோ டைம் ஃப்ரேம்ல. ஸோ நம்ம என்ட்ரி எடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். டிமாண்டுக்கு வந்துட்டு நம்ம தப்பாக என்ட்ரி எடுத்தாலும் நம்ம ப்ராஃபிட்டில் புக் பண்ணிடலாம், அதுக்காக இந்த டிமாண்டு. ஸோ லோ டைம் ஃப்ரேமில் போய் பெரிய ரிஸ்க் ரிவார்டு நம்ம வைக்கலாம், சின்ன ரிஸ்க்கு பெரிய ரிவார்டு வச்சு நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலாம் ட்ரேடு. ஓகேங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. ட்ரேடு அச்சோ எஸ்எல் அடிக்குமோ அப்படிலாம் நினைக்கிறவர்களும் அது எஸ்எல் அடிச்சுட்டு தான் இருக்க போகுது. நம்ம கரெக்டாக நம்ம பிடிச்சிட்டோம், நம்ம தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஸ்டெப்பை வந்து அங்கே உருவாக்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும். இது பிஓஎஸ்ஸா எடுத்தா இந்த இடம் சோச் ஆகும். இல்லை இந்த இடத்த அப்படியே ஒரு பாடி க்ளோஸ் பண்ணுறது பிஓஎஸ்ஸா எடுத்தா இந்த இடம் நமக்கு சோச் ஆகும். அப்போ இந்த இடம் சோச் ஆச்சுன்னா இந்த இடம் நமக்கு வந்து பிஓஎஸ் ஆகும். ஆனால் இங்கே பிஓஎஸ் ஆகிருக்காது, விக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ கரண்ட் ஹை பார்த்தீங்கன்னா இதுதான் கரண்ட் ஹை, இந்த இடம் தான் கரண்ட் ஹை. தப்பாக போட்டிருக்காரு, அவர் வரலன்னு நினைக்கிறேன் கிளாஸுக்கு. ப்ரோ இது வந்து இந்த ப்ரீவியஸ் இருக்கு தானே ப்ரோ, இதுக்கு முன்னாடி இருந்தது இதான். இதுல ப்ரோ இந்த எக்ஸ்ட்ரீம் பிளாக் தானே ப்ரோ அந்த மேல இருக்கிறது, இது சோச் ஆயிருச்சு. இங்க ஒரு பிளாக் இருக்கு பாருங்க ப்ரோ, ஓபி இருக்கு. அதே எப்படி ப்ரோ, அது இன்டியூஸ்மெண்டா எடுக்கலாமா? இல்ல இருங்க ப்ரோ, இங்க சொல்றேன். இப்போ இது ஹைன்னு வச்சுக்கலாம்.
அப்போ Okay இந்த bro. ஹையை வந்து இங்க பாடி க்ளோஸ் இந்த இடத்துல பண்ணுது அப்படின்னா இது பிஓஎஸ். அப்போ இது பண்ணுது அப்படின்னா இது பிஓஎஸ் வரும், இது லோ வரும். இன்கேஸ் இது பாடி க்ளோஸ் பண்ணல, இப்படி இருக்கு, இங்க பாடி இதுதான் க்ளோஸ் பண்ணிருக்கு, இப்படி பிரைஸ் இப்படி வருது, இங்க க்ளோஸ் பண்ணிருக்குன்னா இது லோ. ஓகேங்களா? அப்போ இங்க லோ வந்து இங்க அடிச்சிருச்சுன்னா இந்த இடத்துல சோச்சு. ஓகேங்களா? Okay அப்போ bro. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல செல்லிங் வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் Okay. இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இந்த இடத்துல நமக்கு பிஓஎஸ் நடக்குது, இந்த இடத்துல நமக்கு சோர்ஸ் நடக்குது, கரண்ட் ஹை இங்க இருக்கு, கரண்ட் லோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்த மார்க்கெட் இவ்வளவு தூரம் இங்க வந்துருச்சு, இவ்வளவு தூரம் புல் பேக் நடந்துருச்சு. இங்க விக் தான் விட்டுருக்கு. இன்கேஸ் பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தா நம்ம இந்த கரண்ட் ஹையை வந்து பிரேக் பண்ணிருச்சு பிஓஎஸ்ன்னு சொல்லிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணல, இன்னும் விக் தான் விட்டுட்டு மேல போயிட்டு இருக்கு. எப்போ வந்து இந்த லோவை பிரேக் பண்றானோ அப்பதான் நமக்கு இந்த இடத்துல பிஓஎஸ் BOS. நடக்கும். ஓகேங்களா? அப்போ இப்போ வரைக்கும் இந்த கேண்டல்ன்றது இந்த சப்ளை எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஏன்னா இங்க பாடி க்ளோஸ் பண்ணல, அங்க ஸ்ட்ரக்சர் பிரேக்கே நடக்கல. இன்கேஸ் இங்க பாடி க்ளோஸ் பண்ணிருக்கு அப்படின்னா இந்த இடம் வந்தா நமக்கு சோர்ஸ் ஆயிரும். ஆனா இங்க பாடி க்ளோஸ் பண்ணல, அப்போ இந்த ஹையே வேல்யூ கிடையாது. அப்ப என்ன பண்ணுவான், இங்க செல் போறவன்லாம் அடிச்சுட்டு மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளைல எடுத்துட்டு கீழே வருவான். அப்ப இங்க ஒரு சப்ளை இருக்கு பாத்தீங்களா, இதுலயும் போய் எடுத்துட்டு கீழேயும் வரலாம். ப்ரோ புரியுதா சொல்றது? Okay bro. Okay. புரியுதா இல்ல மறுபடியும் சொல்லட்டா? இப்ப இந்த இந்த ஹை இருக்கு தானே ப்ரோ, அவர் சோச்சுன்னு போட்டிருக்காரு பாருங்க இந்த ப்ரோ. அவரு சோச்சு, அதான் அவரு அது விட்டுருங்க, அது தப்பா அது போட்டிருக்காரு. வந்து இன்டியூஸ்மென்ட் தானே ப்ரோ? இது இன்டியூஸ்மென்ட் தான். இது இன்டியூஸ்மென்ட் இல்ல, புரியுது ப்ரோ. இந்த இது வந்து இன்டியூஸ்மென்ட். இது இன்டியூஸ்மெண்டா இருக்கும். இது பிளாக், இங்க ஒண்ணு இருக்கு, இதுவும் பிளாக். நீங்க இங்கே ஒரு பிளாக்கை போட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பாருங்க. ஆனா இப்போதைக்கு ஹை எதுன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் ஹை இதுதான். ஏன்னா இங்க பாடி க்ளோஸ் பண்ணல, பாடி க்ளோஸ் பண்ணாதானே அந்த ஒரு பிஓஎஸ் நடக்கும். அப்படின்றப்போ இங்க என்ன பண்ணிருக்கு, பாடி க்ளோஸ் பண்ணாம இருக்கு. அப்படின்றப்போ மேல போகும். இன்கேஸ் இங்க ஒரு டிமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது ஸ்வீப் என்ட்ரி. ஓகேங்களா? அங்க டிமாண்ட் இருக்கு அப்படின்றப்போ இந்த இடத்துல நீங்க இன்டியூஸ்மெண்ட்லாம் பார்க்க கூடாது. என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்க ஸ்வீப் பண்ணிருக்கு, அப்ப ஸ்வீப் பண்ணதோட ஹை எதுன்னு இது பார்க்கணும். இதுதான் வந்து ஹை. அப்போ மார்க்கெட் இப்படி வந்து இந்த ஹை எடுக்கிறான்னா இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு பாருங்க, இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகும். எதுக்குன்னா பை போறதுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதை நம்ம அனலைஸ் பண்ணா தெரியும். ஏயுடி யூஎஸ்டியா ப்ரோ? இருங்க பார்த்துடலாம் அதையும். என்ன டைம் ஃப்ரேம் ப்ரோ? ப்ரோ இதுல ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அது கரண்ட் மார்க்கெட் இல்லையா ப்ரோ? டவுட் கேட்டீங்க யாரு ப்ரோ? வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ கேக்குதா? வாய்ஸ் ப்ரோ, கேக்குதா? வாய்ஸ் கேக்குதுங்களா? வாய்ஸ் கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அந்த ஸ்கிரீன்ஷாட். சொல்லுங்க ப்ரோ. எஸ் ப்ரோ, அது 3 days ஆயிடுச்சு ப்ரோ, லாஸ்ட் வீக்ல இருக்கு. வாய்ஸ் கேக்குதுங்களா ப்ரோ? கேக்குது ப்ரோ வாய்ஸ். உங்களுக்கு அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லீங்களா? ஆமா ப்ரோ. எஸ் ப்ரோ கேக்குதுங்க. இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த சார்ட்? ஆமா ப்ரோ. அதுல டவுட் இருக்குங்க. இது உங்களோட சார்ட் சொல்றீங்களா? இது இது சொல்றீங்களா ப்ரோ? ப்ரோ நெட்வொர்க் ரொம்ப பேடா இருக்கு ப்ரோ. கேக்குதா ப்ரோ? அருள் ப்ரோ, நான் அனலைஸ் பண்ண சார்ட் ப்ரோ, அந்த சார்ட் எடுங்க. இதுவா ப்ரோ? ப்ரோ இதான் ப்ரோ கேக்குதுங்களா? ப்ரோ கேக்குது ப்ரோ எனக்கு. உங்களுக்கு கேக்குதா? ஜெகன் ப்ரோ உங்களோட நெட்வொர்க் ஓகே, அவரோட நெட்வொர்க் தான் இஷ்யூன்னு நினைக்கிறேன். எனக்கு கேக்குது, நீங்க கேக்குது. ஓகே ஓகே ப்ரோ. அருள் ப்ரோ என்ன ப்ரோ எஸ் டவுட்? ப்ரோ கேக்குதுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. கொஞ்சம் இதாகி வருது, கட்டாயி வருது.
அவருது கொஞ்சம் இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ப்ரோ ஆமா. எஸ் ப்ரோ இப்போ பாருங்க. ஆ சொல்லுங்க ப்ரோ. அருள் ப்ரோ. ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கேக்குதுங்களா? இல்ல ப்ரோ கேட்கல ப்ரோ, ரொம்ப கட்டாய் வருது. இப்ப சொல்லுங்க ப்ரோ. இப்போ நீங்க ஆல் டைம் ஐ வந்துட்டு மார்க் பண்ணீங்க இல்லையா? ஆமா ப்ரோ. ப்ரோ கேக்குதுங்களா? கேக்கு சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஆல் டைம் ஐ மார்க் பண்ணீங்க இல்லையா மேல? ஆமா ப்ரோ. நீங்க டாப் வந்துட்டு மார்க் பண்ணீங்க இல்லையா ஐ வந்துட்டு? ஆமா ப்ரோ. இப்போ அந்த ஐ கீழ வந்துட்டு எஸ் அதுக்கு கீழ வந்துட்டு ஸ்விங் வந்திருக்கு இல்லீங்களா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரும் இல்லையாங்க? இதுவா? இது சொல்றீங்களா இது சொல்றீங்களா? எஸ் ப்ரோ. இப்போ இங்க பிரேக் ஆஃப் ஐல இருந்து கீழ வரும்போது ஹைல இருந்து கீழ வரும்போது இத சொல்றீங்களா இந்த இடத்த? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எதை சொல்றாரு? சோச்சு சொல்றீங்களா ஒருவேளை? இதான் சோச்சு. ப்ரோ அவர் அதைத்தான் ப்ரோ சொல்றாரு. ஆமா 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 ப்ரோ. அப்ப இங்க சோச் நடக்குது. அப்போ ஸ்விங் வந்து போயிருக்கு இல்லையா? இத சொல்றீங்களா? ப்ரோ என்ன ரொம்ப நெட்வொர்க் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அவரு இது சொல்றாரு, இருங்க நம்ம சார்ட்டுக்கே போய் பார்த்துடலாம். நவம்பர் சார்ட் மேல ப்ரோ ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழ வரும்போதே ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? மேல இருந்து. ஆமா ப்ரோ. இது சொல்றீங்களா? ஸ்விங் ஹையா சொல்றீங்களா? இருங்க நான் மார்க் பண்றேன். இத சொல்றீங்களா? ப்ரோ கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. எது ப்ரோ இதுவா? எஸ். ஆமா இப்போ ப்ரோ. டாப் இருக்கு பாத்தீங்களா? டாப் ஐ மார்க் பண்ணீங்க இல்லையா? அதுக்கு கீழ ஒரு ஸ்விங் வந்துட்டு மேல போயிருக்கு இல்லையா? இந்த ஸ்விங் நமக்கு வந்து சோச்சா வராதுங்களா? கீழ அது இது சோச் கிடையாது ப்ரோ. இருங்க சொல்றேன். இது டே ப்ரோ. இது ஒன் டே சார்ட்ல நினைக்கிறேன். 4 ஹவர்ங்க. 4 ஹவர். இல்ல ப்ரோ. நான் மார்க் பண்றேன் ப்ரோ. இது வந்து பிஓஎஸ் ஓகேங்களா? இது பிஓஎஸ். இது பிஓஎஸ். இப்போ இந்த இடத்துல சோச் ஆயிருக்கு ப்ரோ. மார்க்கெட் கீழே வந்திருக்கு, சோச் ஆயிருக்கு. இப்போ நான் எந்த லோ வந்து சோச்சா எடுக்கலாம் ப்ரோ? ஓகே. எந்த லோவை சோச்சா எடுக்கலாம் ப்ரோ? இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? அதுக்கு கீழ இருக்கக்கூடிய லோ உங்களுக்கு சோச்சா வரணும். அதுதான் நீங்க பண்ணுவீங்க கரெக்ட்டுங்களா? இந்த லோ கீழ சொல்றீங்களா? இருக்கக்கூடிய லோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட லோ இல்ல கீழ லோ இருக்கு இல்லீங்களா? இதுவா? கீழ அதுக்கு கீழ இது அதுதான் எடுப்பீங்க. நான் என்ன கேட்க கரெக்ட் தானே ப்ரோ? இதானே ப்ரோ? அதுதான் ப்ரோ கரெக்ட் தானே ப்ரோ? கேக்குதுங்களா ப்ரோ? ஆக்சுவலா இந்த லோ தான் நமக்கு வந்து சோச்சு ஓகேங்களா? ப்ரோ கேக்குதா ப்ரோ? அருள் ப்ரோ? எஸ் ப்ரோ அதுதான் நீங்க ப்ரோ சோச்சா எடுப்பீங்க. அதுதான் நான் அதுதான் சொல்ல வரேன். இப்ப என்ன ப்ரோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. கேக்குதுங்க ப்ரோ இப்போ சொல்லுங்க வந்துட்டு ப்ரோ. பாத்தோம்னா இப்போ 4 ஹவர் வந்துட்டு இங்க 2-3 ஸ்விங் வந்துட்டு மிடில்ல இருக்குது இல்லீங்களா? ஆமா ப்ரோ. இந்த ஸ்விங் வந்துட்டு நம்ம கீழே சோச்சு கொடுக்குற வரைக்கும் இந்த ஸ்விங் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம் இல்லீங்களா? இதை எப்படி நம்ம பண்றது? இப்ப இங்க கீழே இருக்கக்கூடிய எல்லோ நம்ம ஏன் சோச்சா எடுக்க கூடாது? இல்ல இப்ப வந்துட்டு எப்படி ப்ரோ அது? ப்ரோ இப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் என்ன ப்ரோ? நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன சொல்றோம்னா ஹை லோ வந்து மார்க் பண்ணுங்க. ஹை லோ மார்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்போ லோ இது, ஹை இது.
ஓகேங்களா? அப்போ ஹை இது, தென் லோ இது. அப்போ இதுக்குள்ள போறதெல்லாம் நம்ம கணக்கே வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இங்க பிரேக் பண்ணிருச்சு, ஹை இது. ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணா மட்டும்தான் நமக்கு சோச். இந்த ட்ரேடிங் ரேஞ்சை நமக்கு பிரேக் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து சோச். இந்த லோலாம் என்ன ஆகும்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது இன்டர்னல்ல இருக்கக்கூடிய அமௌண்ட், பணம், அவனுக்கு இதை அடிச்சாதான் அவனுக்கு காசு. அப்போ நீங்க இது சோச்சு நினைப்பீங்க, மேலே போயிடும், அடிச்சுட்டு மேலே போயிடுவான். இங்க இருக்கக்கூடிய எஸ்எல்ஸ் எல்லாம் அவன் கலெக்ட் பண்ணுவான். இப்போ நீங்க இந்த இடத்துல பை போறீங்கன்னா எஸ்எல் எங்க வைப்பீங்க? இங்க வைப்பீங்க, இல்லாட்டி கொஞ்சம் கீழே இறக்கி வைப்பீங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே கூட இறக்கி வைக்கலாம். அப்போ இதை வந்து அடிப்பான், அது இவ்வளவு தூரம் கூட அடிப்பான். ஆனா இது அடிக்க மாட்டான். இந்த இடத்த அடிச்சா ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆயிரும். அந்த பெரிய பெரிய அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்றவங்களுக்கு லாஸ் ஆகி போயிடும். ஓகேங்களா? அதனால இவ்வளவு தூரம் வருவானே தவிர இந்த லோவை எடுக்க மாட்டான். அப்படி இன்கேஸ் இந்த லோ எடுக்கிறானா அவனுக்கே தெரிஞ்சிடும் நம்ம இனிமேல் செல் ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ அவன் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவானா, கீழே வரும்போது ஒரு ஐஸ்லாம் விட்டுட்டு வந்திருப்பான்ல, அந்த ஹையை போய் எடுப்பான். எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளை எடுத்துட்டு என்ன பண்ணுவான், கீழே வருவான். ஸோ ட்ரேடிங் ரேஞ்சை வந்து நோட் பண்ணிங்க. நான் ஒவ்வொரு அந்த கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கடைசியில் டெலிவரி பண்ணியிருப்பேன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை. ஸோ ட்ரேடிங் ஹை ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வரணும் இப்போதைக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்த ஹோம்ஒர்க்கில் யாரும் ட்ரேடிங் ரேஞ்சை மார்க் பண்ணல. ஸோ அதனால தான் பிஓஎஸ் சோச் வந்து தப்பாக பண்ணுறீங்க. ஸ்ட்ரக்சரை கரெக்டாக போயிட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சரை நீங்கள் தலைகீழாக யோசிச்சு என்ட்ரு ஆகிற மாதிரி, ஸ்ட்ரக்சரை நீங்கள் தலைகீழாக பார்த்துட்டீங்கனாலே நீங்கள் பை போகிற இடத்துல செல் போயிடுவீங்க, செல் போகிற இடத்துல பை போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இப்போ நீங்கள் சொன்னது இதுதான் நடந்திருக்கு அந்த ஹோம்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் பிஓஎஸ். ஓகேங்களா? அப்போது இதுதான் ட்ரேடிங் ரேஞ்சோட லோ. அப்போது இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சோச். ஓகேங்களா? இங்கே மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிரேக் பண்ணியிருக்கான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் இப்படி வந்துட்டு இந்த சப்ளைல ஒரு ரியாக்ட் பண்ணுவான், நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு இருப்பீங்க, ப்ராஃபிட்டில் ஓடும், ரியாக்ட் பண்ணிவிட்டு டப்பு நீங்கள் அடிச்சிருவான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிமாண்டில் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பான், இப்படி போயிருப்பான். இங்கே கரெக்டாக பார்த்தவன் பை, இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்ட்டு அவன் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போவான். நம்ம உட்காந்து புலம்பிகிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா நம்ம தப்பாக யோசிச்சனால அங்கே வந்து நமக்கு லாஸ் ஆயிரும். ஓகேங்களா? புரியுதா ப்ரோ? அருள் ப்ரோ? ஓகே ப்ரோ. எஸ் ப்ரோ. ப்ரோ புரியுதா? மறுபடியும் சொல்லணுமா ப்ரோ? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ, அதை நான் ட்ரை பண்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, கேக்குது. இது பாருங்க ப்ரோ, இது சோச் கிடையாது, இது ஒண்ணுமே கிடையாது. ஸ்வீப் என்ட்ரி அப்படின்னா ஓகே, இது ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போற மாதிரி. ஆனால் ஸ்வீப்புக்கு இன்னொரு சினாரியோ நமக்கு இருக்கணும். என்னன்னா கீழே ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேட் ஆயிருக்கணும். நீங்க அப்கமிங் கிளாஸ் பாக்குறீங்கன்னா அதுல இருக்கும், நீங்க ஒருவேளை பார்க்காம இருக்கலாம், பாக்குறீங்கன்னா அதுல வரும் பாருங்க ப்ரோ. அப்ப அது வந்து ஸ்வீப்பா ப்ரோ? அப்படி இது வந்து சோச் இப்படி மார்க் பண்ண பிளேயா ப்ரோ? ஆமா ப்ரோ, இது சோச்சே கிடையாதுல்ல, ஏன்னா இது பிஓஎஸ் ப்ரோ. சரி ஓம் ப்ரோ. இது பிஓஎஸ், இதுவும் பிஓஎஸ். ஓம் ப்ரோ. இது பிஓஎஸும் கிடையாது, இது விக் தானே விட்டுருக்கு. ஓம் ப்ரோ. அப்போ கரண்ட் இவ்வளவு தூரம் இருக்கு நமக்கு. அப்போ இங்க ஸ்வீப் பண்ணுவான், நம்ம என்ன பண்ணுவோம், இங்க பைக்கு இங்க செல்லுக்கு உட்காந்துட்டு இருப்போம். அவன் நேரா வருவான், ரியாக்ட் பண்ணுவான், அப்படியே மேலே போயிடுவான். இங்க போயிட்டு அங்க இருந்து என்னைக்கா ஒரு நாள் வந்து இது எடுத்துட்டு போவான் அப்படி. ஓகே ப்ரோ. ஓகே. சார்ட்டை நல்லா பாருங்க, ஹை லோ விட்டுறாதீங்க தயவு செஞ்சு, இன்டியூஸ்மெண்ட்டே விட்டுறாதீங்க. இதுதான் நமக்கு வந்து ஹார்ட், லிக்விடிட்டி தான் ஹார்ட். பிஓஎஸ் சோச்சு பக்கா, இது சூப்பராக போட்டுருவாரு, சூப்பராக இருக்கு. இது என்னது, இது சோச் கிடையாது ப்ரோ, இங்க பிஓஎஸ் ஆயிருச்சு. எஸ் ப்ரோ. எஸ் ஆமாங்க. அதுதான் வந்துட்டு இப்போ ஏன்னா இங்க லோ வந்துட்டு மேல கன்வெர்ட் ஆயிடுச்சு இல்லை, பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஆன உடனே நம்ம அதுக்கு டவுன்ல இருக்கக்கூடிய லோ நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? ஆமா, இங்க மேல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த உடனே ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி இங்க போயிருச்சு. இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த உடனே இங்க இருக்கக்கூடிய லோ இப்போ கரண்ட் லோ இங்க ஆயிருச்சு. இதை பிரேக் பண்ணா நம்ம கீழே செல் போகலாம்.
இது என்ன கிளாஸ் ப்ரோ? இது பிஓஎஸ் சோச் மட்டும் கொடுத்துருக்கீங்களா? செகண்ட் கிளாஸ். ஆமா செகண்ட் கிளாஸ். சோச். ஓகே சோச் பக்கா ப்ரோ. கண்ணா பின்னாடி 50 சோச் ஆகுது ப்ரோ. நம்ம என்ன ப்ரோ பண்ணுவோம்? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. சோச் ஆகுது, ஓகே. இங்க வந்து நம்ம பை போலாம் அப்படின்னு பார்ப்போம். இங்கேயும் சோச் ஆகுது, ஓகே. இங்க செல் போலான்னு பார்ப்போம். அங்கேயும் சோச் ஆகுது. என்ன ப்ரோ பண்ண போறோம்? சொல்லுங்க ப்ரோ, ஐடியா. இப்பதான் செகண்ட் கிளாஸ் வரேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ இங்க சோச் ஆகுது, இங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்குது, ஓகேங்களா? இந்த டிமாண்ட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இப்படி வர நெக்ஸ்ட் சோச் ஆகக்கூடிய மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. அப்படி கொடுத்தாலும் நான் 1 மினிட்ல என்ட்ரி ஆகணும்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். டைம் ஃப்ரேம் லோ பண்ணிட்டு 1 மினிட் கிடையாது, டைம் ஃப்ரேம் லோ பண்ணிட்டு வருவோம்ல, அதுல நமக்கு ஒன்று பிரேக் ஈவன் பண்ணிடுவோம், இல்லைனா நமக்கு கிட்ட இருக்கிற ஒரு சப்ளைல நம்ம டார்கெட் வச்சிருப்போம், அது ஹிட் ஆயிரும். ஒன்று பிரேக் ஈவன் ஆகும், இல்லைனா நமக்கு வந்து டிபி ஹிட் ஆயிரும். வித் சேம் ரிஸ்க் பிக் ப்ராஃபிட்ல நமக்கு இது நடக்கும், ஓகேங்களா? நமக்கு 50 சோர்ஸ் நடந்தாலும் 100 சோர்ஸ் நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம கரெக்டாக ஒரு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிமாண்டை பிடிச்சிட்டோம்னாலே போதும், நம்ம ப்ராஃபிட்ல எக்ஸிட் ஆயிடலாம். சோச்சு பிஓஎஸ்ன்றதை நம்ம ட்ரெண்டை பார்க்குறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்னடா இது சோச்சாவே நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அப்படி ஃபீல் பண்ணவே தேவையில்லை. இப்போ நான் இந்த இடத்துல வந்து செல் போகிறேன்னு வச்சுக்கோங்க. சோச் நடந்துச்சு, நான் செல் போகிறேன் அப்படின்னா இங்கே ஒரு டிமாண்ட், இங்கே ஒரு சப்ளை இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் எது கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு பார்ப்பேன். கன்ஃபர்மேஷன் கொடுத்த பின்னாடி டைம் ஃப்ரேமை லோ பண்ணிவிட்டு உள்ளே போவேன். வித் சேம் ரிஸ்கில் எனக்கு எஸ்எல் அடித்தாலும் பிரச்சனை கிடையாது, சேம் ரிஸ்க் தான். டிபி அடித்தா பெரிய டிபி வரும், ஸோ ஹாப்பி தான். பிரேக் ஈவன் அடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே. நோ ப்ராஃபிட் நோ லாஸ். இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்க போகுது, இல்லை பல லட்சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா? ஐயோ ஏதாவது ஒன்று நடக்கும்ட்டு. ஒன்று பிரேக் ஈவன் அடிக்கும், எஸ்எல் அடிக்கும், இல்லைனா ப்ராஃபிட் அடிக்கும். ஒன்று மேலே போகும், இல்லைனா கீழே வரும். மார்க்கெட்டு ரெண்டே தான் இருக்குது. இல்லைனா சைடில் போகும். சைடில் போனாலும் ஒன்று மேலே தான் போய் ஆகணும், கீழே தான் வந்தாகணும். நமக்கு ரொம்ப சான்ஸ், நமக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மி தான். அதனால நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணாலும் நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்றதும் பிளான் பண்ணி வச்சுக்கணும். சிம்பிள் தான். நம்ம தான் ஏதோ பெருசாக நினச்சிட்டு இருக்கோம், எல்லாம் சிம்பிள் தான், ஓகேங்களா? பிஓஎஸ் சூப்பர் ப்ரோ. இது பிஓஎஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க பாருங்க, பிஓஎஸ். ஓகே, கிளாஸே ரொம்ப ஹோம்ஒர்க்கு பார்க்குறதே ரொம்ப இழுத்துட்டே போகுது. எங்கள் அப்பா நிறைய பேர் இருக்கீங்களே. இப்போ ஒவ்வொருத்தருக்கு கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் எல்லாம் கிளியர் ஆகுதா ப்ரோ? நிறைய பேருக்கு. எஸ் ப்ரோ. இது ஆமா ப்ரோ. மத்தவங்க டவுட்ல நமக்கு இருக்கிற டவுட்டும் கிளியர் ஆகுது. ஓகே ப்ரோ. லாஸ்ட் கிளாஸுக்கு நான் கத்திக்கிட்டே இருந்தேன் ப்ரோ, இருக்கீங்களான்ட்டு. போன ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஆன்சரே பண்ணல. அட போங்கடா. இல்ல ப்ரோ, நான் நினைக்கிறேன் நீங்க அன்மியூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்கவே இல்ல. அப்ப நானும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்து சரின்னு அத சட்ல போயிட்டு போட்டேன், வாய்ஸ் கேட்கலன்னு. சரி ஓகே ப்ரோ. ஆனா ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்தேன் ப்ரோ, ஒரு சவுண்டுமே இல்லையா? சரி, எல்லாம் ஒர்க்ல இருப்பாங்க போல இருக்குன்னு வந்துட்டேன். ப்ரோ கிளாஸ் வந்துட்டு என்ன என்னைக்குன்றது நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டர்டா பண்ணிட்டோம்னா நம்ம அதுக்கு அது மாதிரி ஃப்ரீ பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே. எவ்ரி சாட்டர்டே தான் ப்ரோ இது கிளாஸ். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 3 o'clock என்னமோ பண்ணோம், அது இப்போ 12:30 மாறிட்டே வருது. அதாங்க. ஓகே ப்ரோ, ஒரு டைம் நீங்களே உள்ள அப்படியே பேசுங்க. ஒரு டைம் உங்களுக்கே வந்து கிளிக் ஆயிரும். எல்லாரும் அப்படியே பேசும்போது கிளிக் ஆயிரும். அப்புறம் என்கிட்ட அந்த டைம் சொல்லுங்க. நீங்க எந்த டைம் மிட் நைட் 12 1 o'clock சொன்னா கூட நான் பண்றதுக்கு ரெடி தான் ப்ரோ. இது யாரு ப்ரோ? சூப்பரா பண்ணிருக்கீங்க. இது கிடையாது ப்ரோ. ஆக்சுவலா இங்க பிஓஎஸ் இங்க தான் நடக்குது அப்படின்றப்போ நம்ம இதை எடுக்கக்கூடாது, இதை தான் எடுக்கணும். இதை எடுக்கணும். தென் இந்த ரெட் கலர் கேண்டல் எடுக்கிறோம். ஆனால் விக்கு வந்து எடுத்திருக்கான், அப்போ விக்கு ஃபுல்லாக எடுக்கலாம். அதுவும் இந்த விக் எடுக்கிறீங்கன்னா இன்னும் பவர், ஏன்னா ஆல்ரெடி ஒரு டிமாண்டை எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஆனால் அது டிமாண்டு கிடையாது, இந்த பிஓஎஸ் நடந்தால் தான் அந்த டிமாண்டே வேல்யூ. பாருங்க ப்ரோ, கரெக்டாக பிடிச்சிருக்காரு.
இவர் யாரு? சங்கர் ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, கரெக்டாக எடுத்திருக்காரு எல்லாமே. சங்கர் ப்ரோ எதுவும் டவுட் இல்லையா? சூப்பர் ப்ரோ. அந்த இம்பேலன்ஸ்லாம் கரெக்டாக நோட் பண்ணியிருக்காரு பாருங்களேன். யாரும் இன்னும் இம்பேலன்ஸே நோட் பண்ணி எதுவும் கிளாஸ் போடலை. இவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆர்டர் பிளாக் எடுத்தார், வித் இம்பேலன்ஸோடு எடுத்திருக்காரு. அது கடைசியில் என்ன பண்ணியிருக்கு, வந்து ஸ்னைப்பர் அடிச்சுட்டு மேலே போயிருக்கான். இம்பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு பிளாக்கு வேலிடுனா அது இம்பேலன்ஸ் தான். இம்பேலன்ஸ் இருக்கிற சப்ளை டிமாண்டு தான் நமக்கு வந்து வேல்யூ. அதுதான் ஒர்க்கே ஆகும், வேறு எதுவுமே ஒர்க் ஆகாது. இது பாருங்கள், இதெல்லாம் இம்பேலன்ஸ் சூப்பராக மார்க் பண்ணியிருக்காரு. ஹிடன் ஓபி வித் இம்பேலன்ஸ் டவுட்டு. இம்பேலன்ஸ் தான் ப்ரோ இது. இதிலேருந்து இது ஃபுல்லாகவே இம்பேலன்ஸ் தான். இது ஃபுல்லாக இம்பேலன்ஸ். இது வேற என்னமோ மாதிரி வருது. இது ஃபுல்லாகவே இம்பேலன்ஸ் தான். ஸோ அந்த இம்பேலன்ஸை எடுப்பான், எடுத்துட்டு மேலே வந்து எடுத்துகிட்டு போவான். ஸோ இந்த ஹையிலேருந்து எல்லா டாக்குமெண்ட்டில் வந்து எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அது இப்போ ப்ரைஸ் இதை வச்சு நல்லா காட்ட முடியும். இது வந்து பென்சிலில் மார்க் பண்ணுறதுனால கோணையாக வருது. ஓகேங்களா? ஹிடன் ஓபி வித் ஃபேர் வேல்யூ கேப்பு டவுட்டு கரெக்டு தான். அது கரெக்டாக போட்டிருக்காரு. சப்ளை டிமாண்ட் அந்த ஓபிக்கு கண்டிப்பாக இம்பேலன்ஸ் இருக்கணும். அது ஃப்ளிப்பாக இருந்தாலும் சரி, ஹிடன் டிமாண்ட் சப்ளை இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த டிமாண்டில் அழகாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. இங்கே டிமாண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அங்கே வரல அப்படின்னு ஒன்று சங்கர் ப்ரோ ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு இறங்கிட்டார். 0.168 அதில் என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்குறாரு. இதுதான் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ பார்த்தீங்களா, இது டிமாண்ட் வந்து எடுக்கல, ஆனால் இருந்தாலும் 0.618 வந்துட்டு தான் போயிருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் இன்னொரு டைம் 0.618 வச்சு ப்ளே பண்ணும்போது அது டிமாண்ட் எடுத்துருவோம், நமக்கு இங்கே லாஸ் ஆயிரும். ஒரு விஷயத்த பிடிச்சிட்டோம்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டா நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்களா, இது இந்த இடத்துல இங்கே திரும்பி இருக்குது, அப்போ 618 ஒர்க் ஆகும்ன்ட்டு அந்த இடத்துல இன்னொன்று ஆட் பண்ணக்கூடாது. அது நம்ம கொஞ்சம் எஸ்எல் அடிக்கிறதுக்கு நம்ம சான்சஸ் நம்மளே கொடுக்குற மாதிரி ஆயிரும். எக்ஸ்ட்ரீமில் வந்துட்டு மேலே போயிருக்கு. சூப்பர். ஷார்ட் பார்க்கறதுக்கு அழகாக போட்டிருக்காரு, நல்லா இருக்கு. இது ஓகே, கரெக்ட். ஸ்ட்ரக்சர் டவுட்டு. இது ஹை, இது ப்ரைஸ் அப்படியே வந்துட்டு போயிருக்கு. அப்போது இது ஹையே, இது லோ, கரெக்டு தான். இது வந்து டிமாண்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்கு. இது டிமாண்ட், எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட், கரெக்டு தான். இவர் போட்டிருக்காரு பாரு ப்ரோ, இங்கே என்ட்ரி சூப்பரான ஒரு என்ட்ரி தான். ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணேன்.
யூடியூப்லேயே போட்டிருப்பேன் இங்கே செல் போங்க அப்படின்ட்டு. இங்கே சோர்ஸ் நடந்துட்டு எகன் மேலே வந்து எடுத்துகிட்டு போகும். பிஓஎஸ் இங்கே பிஓஎஸ் ஓகே. கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்து போட்டிருக்காரு. இவர் பாருங்க ப்ரோ, இப்போ சோர்ஸ் நடக்குது, இங்கே பிஓஎஸ் நடக்குது, இங்கே சோர்ஸ் நடக்குது, இங்கே சோர்ஸ் நடக்குது. அப்போது இதுதான் நமக்கு டிமாண்டு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் அதில் என்ட்ரி போட்டு ஆக்டிவ் ஆகுதான்னு அவரோட ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக அவர் பார்த்து பண்ணியிருக்காரு. அது நமக்கும் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஒரு திங்கிங் பண்ணி நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போனால் என்ன ஆகும் அப்படின்ற வாட் இஃப் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம அந்த இடத்துல கொண்டு வரணும். ஓகேங்களா ப்ரோ? நீங்கள் அந்த இடத்துல போனால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கணும். பாருங்கள், அதை பார்த்து இப்போ ஒரு 4 ஹோம்ஒர்க் இந்த மாதிரி எடுத்து டிபி அடிக்கிற மாதிரி அவரே நம்ம எடுத்து போடுறாரு. ஆனால் அதில் அவர் கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகிடும். அவர் அசால்ட்டாக அடிப்பார். அடுத்து நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ்லாம் வந்து கரெக்டாக போடுவார். ஓகேங்களா ப்ரோ? சங்கர் என்ட்ரி சூப்பராக போட்டிருக்காரு. கிளாஸே முடிச்சிட்டாரு போல இருக்க. ரீஃபைன்மெண்ட் மாடலுக்குலாம் போயிட்டாரு. யாரெல்லாம் ப்ரோ கிளாஸ் எல்லாம் முடிச்சிருக்கீங்க? நான் 8வது முடிச்சிட்டேன் ப்ரோ. 9, 10 இருக்கு. திரும்ப ஒரு தரம் ஃபுல்லா பார்த்தா மற்றது எல்லாத்துக்கும் சாம் ப்ரோவா? ஓம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ ஓகேவா? கிளாஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? ஏதாவது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஓம் ப்ரோ, கிளாஸ் பிடிச்சிருக்க. என்ன சொல்றது, முதல்ல ப்ரோ நான் எல்லா யூடியூப் வீடியோவும் பார்ப்பேன். அப்போ அதுல எல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு சரியா தெரியல. ஆனா இதுல எனக்கு நிறையவே ப்ரோ இதான் அந்த என்ன சொல்றது பெர்ஃபெக்ட்டான விஷயங்கள். ஓகே ப்ரோ. இப்படித்தான் சொல்லி நிறையவே ஹெல்ப்ஃபுல் ப்ரோ இது. ஓகே ப்ரோ. ஓகே, நம்ம லைவ் எல்லாம் போகலாம் ப்ரோ. லைவ் என்ட்ரி எடுக்கிறதெல்லாம் போடலாம். அப்படியே எல்லாரும் நான் என்னென்ன எடுக்கிறனோ அப்படியே லைவாக வந்துட்டு எல்லாருமே என்ட்ரி எடுப்போம், ஒரே என்ட்ரி. அப்பெல்லாம் கூட போகலாம். இப்போ கொஞ்சம் நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் ப்ரோ. அது வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அதனால ஃப்ரெண்டோட ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜ் ரூம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய லாங்குவேஜ் ஃப்ரெண்டு இருக்காங்க. ஒருத்த ஒடிசா, ஒருத்தன் ஆந்திரா, ஒருத்த கர்நாடகா, நான் வந்து தமிழ்நாடு. அப்ப நல்ல ப்ரோ, எல்லா லாங்குவேஜும் பிடிச்சிடலாம் கொஞ்ச நாள் ப்ரோ. கொஞ்ச நாள் ப்ரோ பேசுவோம் ப்ரோ. 5 லாங்குவேஜ் பேசுவோம். சின்ன வயசுல இருந்தே இங்கே தான் இருக்கேன். பரவாயில்லையே ப்ரோ. ஆமா ப்ரோ. வாங்க எல்லாரும் ஒரு நாள் பெங்களூர் வாங்க, நல்லா ப்ராஃபிட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ரோ. நம்ம எல்லாமே ப்ராஃபிட் பண்ணிட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து கிடைச்சாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எல்லாரும் ப்ராஃபிட் நல்லா பண்ணுறீங்க, நல்லா என்ட்ரிஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க துபாயில். ஓகேங்களா? அவங்களாம் க்ரோர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்தா அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? 1 crore கொடுத்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்பாங்க சாம் ப்ரோ? ஒரு 50 இல்லாட்டி 75 ப்ரோ. அவங்க ஒரே 1% கேட்பாங்க ப்ரோ. 1%? ப்ரோ 1% போதுன்னுவாங்க ப்ரோ. 10 crore 1 crore அந்த மாதிரி சின்ன பசங்க அவங்க கொடுப்பாங்க. 1%க்கு மேலே நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தாலும் 99% எடுத்தாலும் அது நமக்கு. அந்த மாதிரிலாம் இப்போ நீங்கள் அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு டீமை வந்து பில்ட் பண்ணலாம் இப்போ படிக்கிறவங்க என்கிட்ட அப்படின்ட்டு. நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு வந்து ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி விடுறேன். நம்ம ஒரு டீமாக ஆகிட்டு அந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிடலாம். வாங்கி நம்ம பண்ணி நல்லா ஜாலியாக இருக்கலாம். எல்லாரும் நல்லா பண்ணலாம். அதுதான் ப்ரோ, அது நல்ல ஒரு விஷயம் ப்ரோ. நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ஆமாம் ப்ரோ. சிம்பிள் தான் ப்ரோ. ட்ரேடிங் ரொம்ப சிம்பிள் தான் ப்ரோ. அதை பார்க்குற இப்போ ட்ரேடிங்கில் ஒரு ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போதும். அவ்வளோதான். என்ட்ரி எடுத்து டிபி அடிச்சிடும்.
இவர் யாரு பேரு? நான் தான் ப்ரோ. நீங்க தானா? சூப்பர், சூப்பரா பண்ணிருக்கீங்க. உங்களுக்கே இப்போ இந்த சப்ளை எடுத்த உடனே கீழே ஒரு இவ்வளோ தூரம் மேலே இவ்வளோ கன்சல்டேஷன் பண்ணி மெதுவாக மேலே வந்துட்டு இருந்தவன் டக்குன்னு ஒரு கீழே அடிக்கிறான் அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த தெரிஞ்சிடும் அங்கே ஒரு பவர் இருக்குது, அந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ ப்ரைஸ் இவ்வளோ தூரம் கேண்டலை கொண்டு வந்துட்டு மேலே போய் இங்கே பாடி க்ளோஸ் பண்ணுறான் அப்படின்னா இந்த இடத்துல பவர் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த எடுத்து வச்சிருக்கிற டிமாண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா, இல்லை லைவ்லேயே உட்காந்து சும்மா டெமோவில் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு 50 என்ட்ரி எடுக்கிறீங்க, 50ல் 40 டிபி ஹிட் ஆகுது, 10 வந்து எஸ்எல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க டெமோவில். அப்போ நீங்கள் லைவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல செல்லு போவீங்களா? கண்டிப்பாக இந்த இடத்துல பை தான் போவீங்க. அப்போ உங்களோட கான்ஃபிடென்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அப்போது கான்ஃபிடென்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுனாலே அவ்வளோதான், ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட்டுக்கு நம்ம மூவ் ஆயிடலாம். ஸோ அதனால தான் கிளாஸ்லேயே நான் சொல்கிறேன், ஒரு 6 மந்த்தாவது டெமோவில் பண்ணுங்கன்ட்டு. டெமோவில் பண்ணுறது ரொம்ப வேல்யூபிள் ப்ரோ. அது எனக்கு தெரியும், ஏன்னா நான் 2 வருஷம் டெமோவில் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு அது கொஞ்சம் வேல்யூன்னு தெரியும். அதனால நான் சொல்கிறேன் டெமோவில் பண்ணுங்கன்ட்டு. நான் இப்போ டெமோவில் தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் அந்த ஓகே தெரியும். அந்த நீங்கள் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்களா, அது டாக்குமெண்ட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ப்ரோ. டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணிடுங்க. கால் பண்ணி என்னன்னு கேளுங்க. அப்படி நான் வெளியே இருந்தேன்னா நான் டைம் சொல்கிறேன், அந்த டைமுக்கு வந்துட்டிங்கன்னா சார்ட் ஆன் பண்ணி கூட நான் உங்களுக்கு டவுட்டை வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ பே பண்ணி வந்துட்டீங்க, கற்றுக்கணும். நீங்கள் கற்றுக்கிட்டா தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு. அது இல்லாமல் கற்றுக்கிட்டு நம்ம ஒரு இது வந்து உருவாக்கணும். சொல்லியிருக்கேன்ல, பண்ணலாம். முக்கியமாக உங்களுக்கு தான் ப்ரோ, சாம் ப்ரோ, உங்களுக்கு தான் இது வந்து நீங்கள் தான் அது பண்ணிட்டு வெளியே வரணும். வெளியே துபாய்க்கு எங்கேயாவது போயிருங்க பண்ணிட்டு. ஆக்சுவலாக துபாயில் கம்பெனி வைக்கலான்னு தான் ப்ரோ இப்போ பிளான் ஒன்று பண்ணியிருக்கேன் ப்ரோ. கம்பெனி வைக்கலாம் அப்படின்ட்டு. ப்ரோ இப்போ எடுத்தீங்களே ப்ரோ, அது வந்து ஓபியா எடுக்கலாமா ப்ரோ? இப்போ அதுல எது ப்ரோ? இந்த மேல போனது, இதுக்கு மேல இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தது 2 சார்ட் தான் ப்ரோ இருக்கு. இல்ல அது கீழ இருக்கிறத எடுங்க ப்ரோ பாப்போம். இதுல வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த மேல இருக்குல்ல ப்ரோ ஓபி. ஆமா ப்ரோ. அது வந்து இம்பேலன்ஸோட இருக்கா ப்ரோ? ஆமா ப்ரோ, இது இம்பேலன்ஸ் தான். அவர் இந்த ஒயிட் கலர் கேண்டில் மார்க் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த பிளாக் மார்க் பண்ணணும், இந்த பிளாக். ஏன்னா இதுக்கு தான் இம்பேலன்ஸ் இருக்கு. அப்போ பிளாக் மார்க் பண்ணுறோன்றப்போ டிகர் ஆகும். டிகர் ஆகிட்டு என்ன பண்ணும், நமக்கு இங்கே டிபி கொடுத்துரும். இந்த சோச்சுன்ற இடம் தான் நமக்கு டிபி. ஸோ இந்த இடத்துல நம்ம டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணி போகும்போது நமக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் பிடிக்கக்கூடிய ப்ராஃபிட்டை நம்ம இங்கேருந்து இந்த டிமாண்டில் பிடிச்சிடலாம். இவ்வளோ தூரத்துலேயே நம்ம அதே சேம் ப்ராஃபிட்டை பிடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் இதில் என்ட்ரி போகிறீங்கன்னா இதுதான் டிபி, இந்த லோ. இங்கே டிபி பிடிச்சாதான் நமக்கு வேல்யூபிளான ஒரு 1:3 1:4 கிடைக்கும். அதுக்கு நடுவில் நீங்கள் 1:2 1:1 நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது கேம்லிங் ப்ரோ. 1 போனால் 1, வந்துச்சுன்னா 1, போச்சுன்னா 1 அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் கேம்லிங். போச்சுன்னா 1000 ரூபாய், வந்துச்சுன்னா 1000 ரூபாய் அப்படின்றது கேம்லிங் ப்ரோ. அந்த சார்ட் மேல இருக்கக்கூடிய சார்ட் வாங்க ப்ரோ. ஒரு 1 மினிட் இருங்க, அப்படியே இருங்க, 1 நிமிஷம். எஸ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. எஸ் ப்ரோ. அந்த சட்டம் சொல்லுங்க ப்ரோ. மேல ப்ரோ, மேல இருக்குது. ஓகே. இப்போ இது வந்துட்டு நமக்கு இங்க இது கீழே லோ பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், மேல ஐ இருக்கு இல்லைங்களா? இது லோ பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஐ. இந்த ஹையா
ஹை வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த இந்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 1 மந்த் பக்கமா இது இந்த லோக்குள் கீழே இட் மீன்ஸ் சோச்சு கொடுக்காமே இருக்கு இல்லைங்களா? இதுல இந்த கேப்ல நம்ம எப்படிங்க ட்ரேட் எடுக்கிறது? இப்போ இவ்வளவு தூரம் ஹை போயிருச்சு, ஹை மார்க்கெட் போயிடுச்சு. அகைன் இதுதான் வந்து நம்மளுக்கு லோ. அடியில இருக்கிறதா இப்போ டவுன்ல இருக்கிறது நமக்கு வந்துட்டு கரண்ட் மார்க்கெட் லோ. கரெக்ட்டுங்களா? இங்க வந்துரும். இதுதான் லோ. அதுதான் அதுதான் அது அங்க வந்துரும். கரெக்ட்டுங்களா? இந்த லோ வந்துட்டு இங்க மேல வந்துரும். ஆமா ஆமா. இது இங்க வந்துரும். ம். ஓகே. இப்போ இத வந்துட்டு பார்த்தோம்னா இந்த இங்க சோச்சு குடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு இப்ப இங்க இருக்குது இல்லைங்களா? இப்ப இந்த மார்க்கெட் சோச்சு குடுத்தா தான் நமக்கு வந்துட்டு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்துட்டு நம்ம என்ட்ரி போகல. இப்போ இதுக்கு வந்துட்டு இவ்ளோ டைம் எடுக்குது இல்ல, ஒரு அரௌண்ட் 37 டேஸ்ல இருக்குங்க. ஓகே ப்ரோ. இது நம்ம இதுல என்ட்ரி நம்ம இதுல வந்துட்டு இப்ப மிடில்ல இருக்கக்கூடிய ஸ்விங் எல்லாம் நம்ம என்னதான் கன்சிடர் பண்ணி எடுக்கிறது இதெல்லாம்? இது பிஓஎஸ்ஸா எடுக்கும்போது நமக்கு இது டிமாண்ட் ப்ரோ. இந்த டிமாண்டுக்கு என்ன பண்ணிருக்கான் இருங்க ப்ரோ, கொஞ்சம் கோணையா வருது ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் டாக்குமெண்ட்ல போட்டுருங்க ப்ரோ எல்லாரும். இது என்ன பண்ணிருக்கான், இதுல இருந்து இங்க டிகர் பண்ணிருக்கான் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் இங்க வந்து இங்க டிகர் பண்ணிருக்கான். அப்போ நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஓகே. கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை போறோம் அப்படின்னா ஓவராலா இங்க இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணிடுவோம். ஸோ இந்த 37 டேஸ்ன்றது நம்ம இங்க ஹோல்டு பண்றன்றப்போ ஒரு 37 டேஸுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிரும். 100ல பண்றீங்கன்னா இந்த மூமெண்ட்டுக்கு உங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கூட நம்ம பண்ணிடலாம் ப்ராஃபிட். ஓகே. ஏன்னா இது லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம 5 மினிட்ல என்டர் ஆகுறோன்றப்போ இது ஒரு பெரிய ரிவார்டு இந்த இடம்ன்றது. ஓகே ப்ரோ. ஸோ இதுலேயே வந்து மினிமம் ஒரு 50K கூட பண்ண முடியாதா? ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு 50Kன்றது. அப்போது 37 டேஸுக்கு 50Kன்றது அது ஒரு கரன்சி பேரில் 50Kன்றது ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். ஸோ நானே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பேரில் ஒரு என்ட்ரி 1 மந்த்துக்கு போடுவேன், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. 10 பேரில் பண்ணுவேன். 20 பேர் இருக்கு, அதில் கண்டினியூஸாக ஒரு 10 பேர் வந்து அப்படி இப்படின்ட்டு ஒரு 10 பேர் வந்து நமக்கு கொடுக்கும். இது கொடுக்காது கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம அப்படிலாம் பார்க்க தேவையில்ல. நம்ம கொடுக்கறத எடுக்க வேண்டியதான். ஓகே. இப்போ கீழ இது வந்து சோச்சு கொடுக்காத வரைக்கும் நம்ம ஒன்லி பை ஆப்ஷன் வரைக்கும் தான் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். கரெக்ட்டுங்களா? அந்த சப்ளை பார்த்து. ஆமா ப்ரோ, ஆமா. இது டிமாண்ட் பார்த்து. ஆமா ப்ரோ, ஆமா. ஓகே. இங்க பிஓஎஸ் நடந்துச்சுன்னா நம்ம டிமாண்டுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். அப்ப டிமாண்ட்ல வந்து எடுத்துருக்கான், இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து போறோன்றப்போ நமக்கு ஃபெயிலியரே கிடையாது. இங்க எடுத்துட்டு மேல போயிடும். சரிங்க ப்ரோ. ஓகே. புரியுதா ப்ரோ? எஸ் ப்ரோ, புரியுதுங்க. ப்ரோ இப்போ இந்த டாக்குமெண்ட்ல போட சொல்லியிருந்தீங்க அந்த சார்ட். ஆக்சுவலி இது பிடிஎஃப்ல தானே ப்ரோ பண்ண சொல்லியிருந்தீங்க. இப்போ மாத்திருக்கீங்களா? இல்ல, பிடிஎஃப் தான் ப்ரோ. அது டாக்குமெண்ட்ல பண்ண சொல்றேன். இருங்க சொல்லிடுறேன் உங்களுக்கு. வேற யாராவது கிளாஸ் அனுப்பிச்சிருக்காங்களா? ஓகே. இப்போ இது வந்து காப்பி இமேஜ் கொடுத்துட்டு கேன்வா வந்து போயிருங்க ப்ரோ. போயிட்டு கிரியேட் டிசைன் இருக்கா, இது கிரியேட் டிசைன் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்றீங்க, இங்க பாருங்க டாக்குமெண்ட் A4 இருக்கும். ஓகே. இந்த டாக்குமெண்ட் A4 போயிருங்க. காப்பி இமேஜ் என்ன பண்றீங்கன்னா இங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பார்க்குற மாதிரி அழகா அப்படி வச்சுட்டு இதை டவுன்லோட் கொடுக்கும்போது நீங்க பிடிஎஃப் போயிருங்க, அவ்வளவுதான். இங்க பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட்னு இருக்கு பாத்தீங்களா? எஸ் ப்ரோ. இதை கொடுத்துருங்க. டாக்குமெண்ட்ல போயிட்டு டாக்குமெண்ட்ல இருந்து பிடிஎஃப் ஸ்டாண்டு போயிருங்க, டவுன்லோட் கொடுத்துருங்க. ஓகே. இப்போ நான் இதை ஓப்பன் பண்றேன். எனக்கு இப்போ எப்படி வந்திருக்கு ப்ரோ? இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்திருக்கா? என்னால் இது ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். எப்படின்னா இருங்க காட்டிடுறேன். சாரி, அது இங்கே இருக்கு. இப்போ இப்படி இருக்கு. உங்களுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு
சாரி பிளாக் இல்லை, இதில் பிளாக் எடுக்காம விட்டோம். இது வந்து இப்போ பிளாக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னால் இப்படி ஈஸியாக அப்படி போட்டு காட்டிட முடியும். இங்கேருந்து இப்படி போகுது, இங்கே சப்ளை இருக்குது, இந்த மாதிரி சப்ளை இப்படி வரும், இங்கே வந்து ஃப்ளிப் ஆகும். என்னால் இப்படி ஜோன் மாதிரியே போட்டு காட்டிட முடியும். அதுக்கு வந்து பிடிஎஃப் சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, ஓகே ப்ரோ, ஓகே. அந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்க. ஓகே ப்ரோ, இந்த கிளாஸ் இதோட முடியுது. எல்லாருக்கும் டவுட் கிளியர் ஆயிடுச்சா? சூப்பரா. ஓகே ஓகே ப்ரோ. சரி, இந்த வீடியோ வந்து இந்த ஸ்கைப்லேயே வந்துடும். ஒரு 30 days வந்து அவைலபிளாக இருக்கும். மறுபடியும் கூட ஃப்ரீயாக இருக்கும்போது இன்ஸ்டா யூடியூப்லலாம் ஃபன்னி பார்க்குறது அதெல்லாம் விட்டுட்டு இதை மறுபடியும் அகைன் பாருங்கள். நீங்கள் உங்களை ப்ரோ லெவலுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ட்ரேடிங்கில் கொஞ்சம் உள்ளே வந்துடுங்க. ஒரு 6 month பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே 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 ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.